எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். நீண்ட தூரம் வருகிறோம். என் அன்னை நிலமெங்கும் அலைந்து திரிகிறோம். அடிவயிற்றிலிருந்து எடுத்து எடுத்து பேசி தொண்டை வறண்டு திரிகிறோம். எதற்காக? நீண்ட காலமாக என் நிலத்தில் நிலவுகிற இந்த தீய அரசியலை மாற்றி ஒரு தூய அரசியலை மலரச் செய்து நல்ல ஆட்சியை அமைய செய்ய வேண்டும் என்பதற்காக அரும்பாடு ஆற்றி வருகிறோம். இது சாத்தியமா? சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் இதை சாதித்து விடுவார்களா? இது நடக்குமா என்றெல்லாம் நீங்கள் எண்ணக்கூடும், பேசக்கூடும். பேசியதை நானே கேட்டிருக்கிறேன். அது பெரிய கட்சி திமுக, பெரிய கட்சி அதிமுக என்கிறீர்கள். இந்த நாட்டில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் மக்களை மட்டும் நம்பி நிற்கிற எந்த கட்சியோ அந்த கட்சி தான் உண்மையிலே பெரிய கட்சி. 22 கட்சியை கூட்டு சேர்ந்து நிற்கிற கட்சி பெரிய கட்சி அல்ல. 10-15 கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு வருவது பெரிய கட்சி அல்ல. எவன் வீரன்? எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்பவன் வீரன். யாரையோ ஒருவனை எதிர்பார்த்து நிற்பவன் கோழை. அவன் வீரன் அல்ல. கூட்டத்தில் நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. நேர்மையாளன் துணிந்து தனித்துத்தான் நிற்பான். நேர்மையற்றவன் தான் கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருவான். 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த கட்சி, நாங்கள் பெரிய கட்சி என்று சொல்லுகிறவர்கள் எதற்காக இத்தனை கூட்டணி, இத்தனை கட்சிகள்? ஒரே ஒருத்தன், அவன் மட்டும்தான் கட்சி. அவனையும் கூட சேர்த்துக்கொண்டு அவனுக்கும் ஒரு சீட்டை கொடுத்துக்கொண்டு எதற்காக? நேர்மையான கட்சிகள், பெரிய கட்சிகள் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? தன் ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் ஏன் 2000 தருகிறேன், 3000 தருகிறேன், 4000 தருகிறேன், 8000க்கு டோக்கன் தருகிறேன், அதிமுக வந்தா 10,000 தருகிறேன், ஃப்ரிட்ஜ் தருகிறேன், 2500 தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன், சிலிண்டர் இலவசம் தருகிறேன், இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு தலைவன் இதெல்லாம் தரமாட்டேன், இதையெல்லாம் சிலிண்டரையோ ஃப்ரிட்ஜையோ சேலையோ வேட்டியோ அரிசியோ பருப்போ 1000-2000 நீங்களே வாங்கிக் கொள்கிற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை தருகிறேன், சம்பளம் தருகிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன்தான் தலைவன். ஒவ்வொரு தடவை தேர்தலில் வரும்போதெல்லாம் இந்த இலவச வெற்று அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே, இதுதான் வளர்ச்சியா? இதற்கு பேர் தான் ஆட்சியா? இது படித்தவர்கள் வாழ்கிற சமூகம் தானே? முன்பெல்லாம் தொலைத்தொடர்பு இல்லை, செய்தி தொடர்பு இல்லை. இப்போது உலகம் உங்க உள்ள கையில் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் கையிலும் ஊடகம் இருக்கிறது. எல்லார் கையிலும் தொலைக்காட்சி இருக்கிறது. வலை தொலைக்காட்சி இருக்கு, தொலைக்காட்சி இருக்கிறது. அடுத்த நொடி அமெரிக்கா என்றால் கையில் வரும், ஆஸ்திரேலியா என்றால் கையில் வரும், பிரான்ஸ் என்றால் கையில் வரும். எல்லாம் இருக்கு. பாருங்களேன், உலக நாடுகள் இப்படித்தானே. ரொம்ப தூரம் போய் வேணா, இந்த கேரளாவில் நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்படிதான் ஓட்டு காசு கொடுத்தானா? இப்படிதான் வந்தா 2000 தரேன்னு சொன்னானா? இப்படிதான் நான் வந்தா மிக்சி கிரைண்டர் தரேன் என்னன்னா? இல்லை இப்படிதான் வாக்குக்கு காசு கொடுத்தானா? ஏன்? அங்கேயும் படித்தவன் இருக்கான், இங்கேயும் தான் படித்தவன் இருக்கான். அங்கே படித்தவன் சிந்திக்கிறான். நமக்கு என்னாச்சு? நமக்கு மூளை இருக்கா? வறுத்து சாப்பிட்டோமா? எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துவான்? நம்ம ஏமாந்துக்கிட்டே போவோம். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது ஞாபகம் இல்லையா? ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாத்துகிறவன் இருந்து கொண்டே இருப்பான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், எங்களை ஏமாற்ற விடவும் மாட்டோம் என்கிற முடிவை நாம் எடுக்கணும். வாக்குக்கு காசு கொடுக்கிற போது அந்த இடத்திலே நம் போராடி பெற்ற சுதந்திரமும் நாம் உருவாக்கிய ஜனநாயகமும் செத்து விடுகிறது என்பது படித்தவர்களுக்கு தெரியவில்லையா?
மக்களுக்கான சேவை என்பது இறந்து அந்த முதலீட்டாளன் அந்த வாக்குக்கு காசு கொடுக்கிற வேட்பாளனின் லாப தேவை வந்து விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? பலமுறை என் தம்பி பாலாஜி இந்த விளாத்திகுளம் தொகுதியிலே போட்டியிட்டான். ஆனால் நீங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்யவில்லை, நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் என்று துவண்டு போய்விட்டானா? துவண்டு போய்விட்டானா? திரும்ப திரும்ப களத்துக்கு வருகிறானே ஏன்? 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 நம்பிக்கை. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று இறைமகன் இயேசு சிலுவையில் இறந்தவர்களை பார்த்து தன் தந்தையிடம் வேண்டுகிறார், தந்தையே இவர்களை மன்னியுங்கள், ஏன் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படித்தான் நாங்கள் எங்கள் மக்களை பார்க்கிறோம். பாவம், தவறு செய்கிறது, தவறு நடக்கிறது, ஆட்சியாளன் தவறு செய்கிறான் என்று நினைக்கிறீர்கள். அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த நாம் செய்ததான் மிகப்பெரிய தவறு. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், ஒரு நாட்டை ஆள்பவன் நல்ல ஆட்சியை கொடுக்கவில்லை, தப்பான ஆட்சியை செய்கிறான் என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பல்ல, அவனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று. சாராயம் குடிச்சு சாவது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ஒன்று அரசு, நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச அரசு கொடுத்ததே, அதை நீ ஏற்கிறிய? சட்டப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் என்குது, குடிப்பதும் குற்றம் என்குது. சட்டப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்துதே, அதை நீ ஏற்கிறியா? அதை ஏற்கிறாய். ஒரு நடிகனை பார்க்க போய் நடிக்கிறவனை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் செத்தவனுக்கு 10 லட்சமும் அரசு கொடுக்குது, அதை ரசிக்கிறாய், ஏற்கிறாய். நாட்டை காப்பாற்ற எல்லையில் நின்று போராடி செத்து வந்தானே ராணுவ வீரன், அவனுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லையே, அதையும் நீ ஏற்கிறாய், அதையும் பார்க்கிறாய், ரசிக்கிறாய். என்ன உன் கணக்கு என்னாச்சு? என்னாச்சு? படிப்பகத்தில் பாரு எத்தனை பேர் கூடியிருக்கிறான்னு, டாஸ்மாக் கடையில் பாரு எத்தனை பேர் கூடியிருக்காங்க, நூலகத்தில் பார், திரையரங்கில் பார். இந்த சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கான்னு தெரிய வேணாமா உனக்கு? சரி, இலவசம் கொடுக்குறான், 10,000 கொடுக்குறான், 20,000 கொடுக்குறான், 12,000 கொடுக்குறான், மிக்சி கொடுக்குறான், கிரைண்டர் கொடுக்குறான். அதில் இழக்கிறானே பணத்தை, அது எங்கிருந்து எடுக்கிறான்? நம்மிடம் இருந்து வரியை எடுத்து நமக்கே கொடுப்பது இலவசமாக எப்படி ஆகும்? ஏன் அந்த கேள்வி நமக்குள்ள எழல? ஏன் எழல? சரி, எனக்கு என்ன இல்லை, நான் ஏன் கையேந்தணும்? நிலம் இல்லையா? வளம் இல்லையா? காடு இல்லையா? இல்லை மழை இல்லையா? மழை இல்லையா? இல்லை கடல் இல்லையா? இல்லை வயல் இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? எல்லாம் இருக்கே. அப்புறம் ஏன் நான் அரிசி பருப்புக்கு கையேந்தணும்? வேட்டி சிலைக்கு ஏன் கையேந்தணும்? ஏன் கையேந்தணும்? ஏன் இந்த நிலைமை ஏன் எனக்கு வருது? ஒரு வளமும் இல்லையே சிங்கப்பூர், அங்க மக்களுக்கு பிச்சை கொடுக்கறது இல்லையே, இலவசம் கொடுக்கறது இல்லையே. அவன் நல்ல கல்வியை கொடுக்குறான், வேலை கொடுக்குறான், மருத்துவம் கொடுக்குறான். ஏன்? தலைவன் இருந்து ஆட்சி செய்யறான். இந்த எல்லாம் இருந்து நம்ம நாடு வறுமை ஏழ்மையில சிக்கி தவிக்க காரணம் இந்த ஊழல் லஞ்சமே நிர்வாகமாகி போனதுதான் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அறிவு எதை நோக்கி பயணிக்குது? எதை சிந்திக்குது? எதை சிந்திக்குது? திமுகவை விட்டால் வழி இல்லை அதிமுக, அதிமுகவை விட்டால் வழி இல்லை திமுக. இதை சொல்வதற்காக ஒரு தன்மான கூட்டம். நீங்க ரெண்டையும் விட்டா நீயே வழியாக மாறிவிடுவாய், நீயே வழியாக மாறிவிடுவாய். உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். எங்கள் தலைவன் சொன்னான், பாதையை தேடாதே உருவாக்கு என்று. நாங்களே நடந்து நடந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கி வரவில்லையா? வரவில்லையா? முடியாது என்கிறீர்கள். ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கவில்லை, சாதி சொல்லவில்லை, மதம் சொல்லவில்லை, சாராயம் தரவில்லை, பணம் தரவில்லை. 36 லட்சம் எங்களை வாக்கு செலுத்தி 3வது கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியுமா என் பெற்றோர்களே? உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? 3வது 2வது 4வது பெட்டியில் இருந்த எங்கள் சின்னம் இதுவரை இந்த தேர்தலிலே முதல் பெட்டியில் 50 தொகுதிகளில் முதல் இடத்திலே 1வது இடத்திலே என் சின்னம் வந்திருக்கிறது. முதல் பெட்டியில் 1, 2, 3 சின்னத்துக்குள்ள எங்களுடைய விவசாய சின்னம் வந்திருக்கிறது என்றால் நாங்கள் இல்லை, நீங்கள் எங்களுக்கு செலுத்திய நம்பிக்கையோடு செலுத்திய வாக்கு. ஒண்ணுமே இல்லாத பிள்ளைகள். இது பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி, இது ஐயா எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, பல வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, பல காலத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்க கட்சி, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சி, இலவசங்களை அறிவிக்கிற கட்சி, எதுவுமே இல்லாத கட்சி உன் பிள்ளை கட்சி. எனக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியா ஆக்கியவர்கள் என் மக்கள், நீங்கள் தான். முடியாதென்றால் எப்படி? முடியாதென்றால் எப்படி?
தேம்பாவணி என்ற நூல்லே வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். கோலியாத்துங்கிற ஒரு பெரிய பூதத்தை தாவீதுங்கிற ஒரு சின்ன பையன் ஒண்டிவில்ல களிமண் உருண்டை உருட்டி நெத்தி போட்டு அடிச்சு வீழ்த்திடுவான். அப்படித்தான் இந்த திராவிட பூதங்களை திமுக அதிமுகவை உங்க மையம் ஒரே அடியா நெத்தி போட்டு அடிச்சு வீழ்த்துவேன். உங்களால முடியும். மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கணும். நம்மளால முடியும். முடியாதுன்னு நினைக்காதீங்க. எது ஒன்று முடியும் என்பதிலிருந்து தொடங்கினதில்லை. முடியாது முடியாது என்று சொல்லி அதிலிருந்து தொடங்கினதில்லை. முடியும் என்று நினைச்சுதான். சாத்தியமா என்ற கேள்வியிலிருந்து எதுவும் பிறக்கல. தேவையிலிருந்து தான் பிறக்குது. தேவை. வெறுங்காலோடு நான் நடந்தேன். கல்லு முள்ளும் கொத்திச்சு, நிலம் சுட்டுச்சு, கால் சுட்டுச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஒளி வாங்கிய கண்டுபிடிச்சிட்டேன். அது எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன். ஒளி பெருக்கியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசுறத பதிவு செஞ்சு வெளியிடணும்னு நினைச்சேன். அந்த கருவி, ஒளிப்பதிவு கருவி, கேமராவை கண்டுபிடிச்சிட்டேன். தொலை தூரத்திலிருந்து உங்களோடு பேசணும்னு எனக்கு தேவைப்பட்டுச்சு. தேவை. இதுக்கு சாத்தியமா என்று கேட்க முடியாது. தேவைப்பட்டுச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். செல்போனை கடல்ல மிதந்து போகணும்னு நினைச்சேன். படகை கண்டுபிடிச்சிட்டேன். தொலை தூரத்துக்கு பயணிக்கணும்னு நினைச்சேன். கப்பலை கண்டுபிடிச்சிட்டேன். விண்வெளியில பறக்கணும்னு நினைச்சேன். சாத்தியமா? ஆகாயத்தில் பறக்க முடியுமாப்பா அப்படி நினைச்சு பிறக்கல. தேவைப்பட்டுச்சு. விமானத்தை கண்டுபிடிச்சேன். விண்ணூர்திய பிளைட்டை கண்டுபிடிச்சேன். அப்படித்தான் இந்த ஆட்சி முறையிலிருந்து மாறணும் என்று தேவை இருக்கு. தேவைன்னா நாம் தமிழர் கட்சி வெல்லும், சாத்தியப்படுத்தும். எது? ஊழல் லஞ்சமாக நிர்வாகம் இருக்கு ரெண்டு கட்சிக்கும். உண்மை நேர்மையாக நிர்வாகம் வரணும்னு நினைக்கிறோம் நாங்க. எது தேவைன்னு பார்த்து வாக்கு செலுத்துங்க. வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, நம்ம இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. நாங்க சொல்றோம், நான் வாக்குக்கு காசு தரமாட்டேன். ஏன்? எனக்கு உன் வாக்கை பத்தி கவலை இல்லை. பிறகு எதுக்கு வந்தான் சீமானவன் தம்பியும்? உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டதுனால நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க உங்க ஓட்டை பத்தி கவலைப்பட்டு வரல, இந்த நாட்டை பத்தி கவலைப்பட்டு வந்திருக்கோம். உங்க ஓட்டை எப்படியாவது பறிக்கணும். உங்களுக்கு ஆசையை காட்டி உங்க வாக்கை நான் பறிக்கணும்னு நினைச்சா நானும் உங்களுக்கு இலவசமா அறிவிக்க முடியாதா? தாலிக்கு தங்கந்தாரன்னு சொன்னது போல, குடும்ப தலைவிக்கு 2000 சொன்னது போல, 8000 ரூபாய்க்கு டோக்கன் சொன்னது போல, ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னது போல என்னால சொல்ல முடியாதா? உங்களை ஏமாற்ற முடியாதா? ஏனென்றால் நான் ஏமாத்தணும்னு வந்தவன் இல்லை, இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் மாற்றணும்னு வந்தவன். ஏமாத்துறதுன்னா விளாத்திகுளத்தில் வாழ்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் தாரேன். ஒவ்வொரு ஹெலிகாப்டர். நீங்க ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு மொட்டை மாடியிலே ஒரு இடம் போட்டு தர்றேன். அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 தரல, ஒவ்வொரு கிலோ தங்கம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். புதுசா கல்யாணம் ஆனால் எந்த ஊருக்கு, நீங்க எந்த நாட்டுக்கு ஹனிமூன் தேனிலவு போக நினைக்கிறீங்களோ உங்களை தனியாக அனுப்பி வைக்கிறேன். சிங்கப்பூர் போறீங்களா, மலேசியா போறீங்களா, பிரான்ஸ் போறீங்களா, இங்கிலாந்து போறீங்களா, எங்கே வேணாலும். கேட்க எவ்வளவு கேவலமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு. நம்ப முடியாது இல்ல? அப்புறம் எப்படி அவங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? நான் எதையும் தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். உனக்கு எதை தருவேன்? ஆக சிறந்த கல்வியை தருவேன். உலகத்துல எவனெல்லாம் எப்படி அவன் நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் அந்த மாதிரி சிறந்த கல்வியை உனக்கு இல்லை, நீ படிச்சிட்ட, இவனுக்கு கொடுப்பேன். தோல் மேல என்ன நிற்கிறான்ல அவனுக்கு கொடுப்பேன். என் பிள்ளைக்கு கொடுப்பேன். அவனை படிக்க வச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கேற்ப வேலையை கொடுப்பேன். அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுப்பேன். அதை வச்சு வாழ்ற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். உன்னை பிச்சை எடுக்க விட மாட்டேன். வேற என்ன கொடுப்பேன்? மருத்துவம் கொடுப்பேன். விளாத்திகுளத்தில் ஏழை எளிய மக்கள், வயசான தாத்தா பாட்டி, அப்பா அத்தான், கடைகோடி கிராமத்தில் இருக்கிற சாதாரண மகனுக்கும் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன கிடைக்குமோ அதை இந்த விளாத்திகுளத்தில், அந்த கோயில்பட்டியில, அந்த திருநெல்வேலியில, அந்த தூத்துக்குடியில, அந்த திருவைகுன்றத்தில் எங்க இருக்கிற என் சொந்தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் கட்டணம் இல்லாம தருவேன். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியலைன்னா காவிரியில போய் படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஆனால் இனி என் ஆத்தாளப்பனுக்கு முடியவில்லை என்றாலும் அரசு மருத்துவமனை தான். அரசு அதிகாரிகள், அமைச்சர்களுக்கு முடியவில்லை என்றாலும் அரசு மருத்துவமனைக்கு வர வைக்கிற நிலைமையை நான் உருவாக்குவேன். இது 2 கட்டணம் இல்லாம தர்றேன்.
மூணாவது தண்ணி தர்றேன், குடிக்க தூய தண்ணி தரேன். தண்ணியை விலை கொடுத்து வாங்குற நிலையை நான் உன்னை வைக்கல. தண்ணி மனிதனுக்கு மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. உயிர்ப்பால் அதை விற்க நான் அனுமதிக்க மாட்டேன். நானே தூய குடிநீரை உனக்கு ₹1 கட்டணம் இல்லாம கொண்டு வந்து கொடுத்துறேன். இது மூணைத்தான் நான் காசு இல்லாம தருவேன். மீதி எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு தான் தருவேன். ஆனா தரமா தருவேன், தடை இல்லாம தருவேன். எதாவது தருவேன் மின்சாரத்தை, எதாவது தருவேன் எரிக்கிற எரிகாற்று சிலிண்டரை, எதாவது தருவேன் நல்ல பாதை. போக ஓசி பஸ் தர மாட்டேன், ஏசி பஸ் தாரேன். காசு கொடுத்து போ, உரிய கட்டணத்தை செலுத்தி போ. நீ போராடி பெறாத, உழைத்து பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. நான் உனக்கு இலவசமா மின்சாரம் தந்தால் நீ வீட்டை விட்டு வெளியில போகும்போது விளக்கை அணைத்து விட்டு செல்வாயா? என்னுடன் பிறந்தவனே, என்னை பெற்ற பெற்றவர்களே, எரிகாற்று சிலிண்டர் ஓசியாக தருகிறேன் இலவசமாக. அடுப்பை அணைத்து விட்டு செல்வீர்களா? வீட்டை விட்டு செல்லும் போது பொருளின் மதிப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் மதிப்பு மிகுந்த 3 பொருளை நான் கட்டணமில்லாமல் தருகிறேன். அது அரசின் கடமை. எது? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3ஐயும் தருவேன். மற்ற எல்லாம் தரமாக தருவேன், தட்டுப்பாடின்றி தருவேன், உரிய கட்டணத்துக்கு தருவேன். இந்த மகனின் ஆட்சி மலர வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு போடு. அந்த கேடுகட்ட ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் என்னை விடு, அவர்களுக்கே போடு, அவர்களுக்கே போடு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரன் மார்க்கண்டேயன் செய்தது என்ன? அந்த மண் கடத்தல், இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. மறுபடியும் நீ ஓட்ட போட்டினா நான் ஒன்னும் செய்ய முடியாது. அதனால கிராமங்களை காண இன்னொரு தடவை தேர்வு செஞ்சுன்னா விளாத்து குளத்தை காணாமன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். என்ன தம்பி? அதாவது தெரியாம ஒரு தவறு செய்ய வேண்டியது, ஏமாற வேண்டியதான், நம்ப வேண்டியதான். இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்பித்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறான். இப்ப நம்பி பார்த்தோம் சரியில்லை, இப்ப மாத்தணும். இப்ப எங்களுக்கு ஏன் இந்த வெயில்ல உங்களை நிக்க வச்சு பேசணும்னு தேவை வருது? எனக்கு ஏன் வருது? உங்களுக்கே தெரியும், நீங்க பாக்குறீங்க. இந்த கூட்டணி வச்சிருக்கல திமுக அதிமுக இந்த கட்சிகளை எல்லாம் எடுத்துப்பார். ரொம்ப கொஞ்சம் வாக்கு தான், 0.5 0.21 1 விழுக்காடு, அதிகபட்சமான 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற கட்சிகள் தான் இவ்வளவு சீட்டுகளையும் நோட்டுகளையும் பேரம் பேசி கூட்டணி வச்சு பதவிக்கு போகுது. நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு எவ்வளவு? 36 லட்சம். எவ்வளவு விழுக்காடு? 8.5 விழுக்காடு. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்க? பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா சொல்லு? பேசியிருப்பாங்க. அப்ப ஏன் நான் போகல? எனக்கு பணத்தை விட பதவியை விட நீதான் முக்கியம், என் மக்கள் தான் முக்கியம். எங்கள் நலத்தை விட எங்கள் இனத்தின் நலன்தான் முக்கியம். நான் வாழ்வதை விட, நாங்கள் வாழ்வதை விட நாம் எல்லோரும் வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். சொல்றா தண்ணி குடிப்பா, உறுதியா கொடுப்போம். நான் இங்க பாருங்க, உன் மகன் சொல்ற வார்த்தையை நீ நம்பு. எப்படி நம்பணும்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி உறுதி தரேன் பாரு. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ், எனக்கு உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உயிர் தலைவன், என் இறைவன் திருமுருகப் பெருமான், என் தாய், என் குலதெய்வம், என் பரம்பரை மாதா வீரமாகாளி மேல ஆணையிட்டு சொல்றேன், உன் மொத்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்துவேன். படிக்க கல்வி இல்ல, பார்க்க மருத்துவம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, பயணிக்க பாதை இல்ல, எரிக்க மின்சாரம் இல்ல, எந்த துயரம் இல்லாமல் பூமியின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை நான் மாற்றி படைப்பேன். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறனாலதான் ஒற்றை மகனாக 15 ஆண்டுகளாக கத்தி 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 இத்தனை லட்சம் பேரை திரட்டி நிக்கிறேன். அன்றைக்கு நான் வரும்போது சீமான் எல்லாம் ஒரு ஆளான்னா, இன்னைக்கு சீமான் தான் ஒரு ஆளா அவனுக்கு தெரியுறேன்.
என்னை எதிர்க்கத்தான் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தனை இறக்கி விடுவான். ஒரு தேர்தல் வரும்போது ஒருத்தர் வருவாப்ல, ஒருத்தர் வரும்போது ஆமா தராரு. நானும் ஒவ்வொருத்தனா ஏறி மிதிச்சு தாண்டி தாண்டி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த வாட்டி வறுத்து திங்கணும்டா, வறுத்து திங்கணும்டா. இதே நீங்க கவலையே விடாதீங்க. உங்கள் குறைகளை கேட்க வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள், உங்கள் குறைகளை தீர்க்க வந்தவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைக்க பிறந்தவர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள், நிரூபிக்க பிறந்தவர்கள். உலகெங்கும் எப்படிப்பட்ட மாறுதல்கள், புரட்சிகள் நடந்தது. எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த பிள்ளைகள். அடிமைப்பட்டு கிடந்த இனங்கள், உரிமை இழந்து இருந்த நிலங்கள், தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தேசிய இனங்கள், அவையெல்லாம் எப்படி போராடி விருதை பெற்றது, உரிமையை பெற்றது என்பதை படித்த பிள்ளைகள், கற்றறிந்த பிள்ளைகள். அதை போலவே உரிமை இழந்து அடிமைப்பட்ட அன்னை நிலத்திலே தாழ்ந்து விழுந்து கிடக்கிற என் இன சொந்தங்கள். எல்லா வளமும் இருந்தும் அரிசி பருப்புக்கு கையேந்திர அவல நிலை. வேட்டி சேலைக்கு மானத்தை மறைச்சு கட்டக்கூட வேட்டி சேலை மாத்து துணி இல்லாத மண்டாடுகிற நிலை. எல்லாவற்றையும் உங்க கூடவே இருந்து வளர்ந்து, நீங்கள் சிந்திய வேர்வையை முகர்ந்து, நீங்கள் நடந்து போகிற போது உங்க காலடியில் பட்டு கிளம்பிய புழுதி தூசியை முகர்ந்த மகன், நீங்கள் கை நீட்டி கலங்கும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்க விரல் நீட்டிய மகன், கவலைப்படும் போது தோல் உடுத்து சாய்ந்தழுக மார்பை தந்த மகன் இந்த களத்திலே நிற்கிறேன். எனக்கென்று ஒரே ஒரு தன்னலம்தான், எனக்கென்று ஒரே ஒரு சுயநலம்தான். அது என் நிலத்தின் நலன்தான், உங்களின் நலன்தான். ஏன் என்னை உருவாக்கிய தலைவன் எனக்கு கற்பித்தான், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ வேண்டும், நாம் செத்தாலும் நம் இனம் வாழ வேண்டும் என்கிறார். அதனால்தான் அந்த நோக்கத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நின்று கணம் காண்கிறோம். தனித்து நின்றோம். 2016 4.5 லட்சம் ஓட்டுத்தான். இந்த கூடி இருக்கிறவர்களை, கற்றறிந்த பெருமக்களை, கற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகளை, 4.5 லட்சம் வாக்கு வாங்கின கட்சி ஏதாவது உயிரோட இருந்திருக்குமா? களைஞ்சு ஓடி இருக்கும். அப்படியே அதே உறுதியோடு 2019 போட்டியிட்டோம். 18 லட்சம் வாக்குகள். 4.5 லட்சம் எங்கே, 18 லட்சம் எங்கே? தந்தது யார்? என் சொந்தங்கள் தான். பிறகு 21 போட்டியிட்டோம். 30 லட்சம் வாக்கை கொடுத்து 3வது பெரிய கட்சியாக உயர்த்தினார்கள். பிறகு 24 போட்டியிட்டோம். பிரதம வேட்பாளர் நான் இல்லை, அது மோடியா ஐயா ராகுலான் இருந்தது. அதில் உங்கள் மகனை தேடி 36 லட்சம் வாக்கை வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி என்ற உயரத்திற்கு கொண்டு வந்தது என் மக்கள். அதனாலேயே இன்று வாக்கு பெட்டியில் முதல் இடத்திலே விவசாயி, 2வது இடத்தில் விவசாயி, 3வது இடத்தில், இந்த 3ல் ஒரு இடத்தில் உங்கள் சின்னம் விவசாயி இருக்குதென்றால் இந்த மகனின் வெற்றி அல்ல, என் தம்பி பாலாஜியின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, உங்களின் வாக்கு. இம்முறை 3வது பெரிய கட்சியாக இருக்கிற உங்க பிள்ளைகளின் கட்சி, இதுவரை இருக்கிற கட்சி, இம்முறை 1வது பெரிய கட்சியாக வர வைக்க உங்களால் முடியாதா? முடியும். உங்கள் ஒற்றை விரலால் முடியும். இந்த அநீதியான அக்கிரமமான ஆட்சிக்கு முடிவு கட்ட நம்மால் முடியும். வாக்கு செலுத்த போகும்போது என்னை பெற்றவர்களே, என் பேரன்பு மிக்க பெரியோர்களே, உயிரினும் எளிய என் உடன் பிறந்தார்களே, ரஷ்யாவில் இருந்து உக்ரைன்கிற நாடு பிரிஞ்சது. லாட்வியா, உக்ரைன், பல நாடுகள். அந்த நாடில் ஒன்று உக்ரைன். அண்மையிலே போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்தது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் பிரதமர் செலன்ஸ்கி பிரதமரானவுடன் அரசு அலுவலகங்களில் இருந்த தன் படத்தை எல்லாம் எடுத்து விடுங்கள் என்று விட்டார். பிரதமர் படம், முதலமைச்சர் படம் எல்லாம் நம்ம மாட்டுகிற மாதிரி என் படத்தை எடுத்துருங்கள், மாட்டாதீர்கள். நான் ஒரு குறியீடோ, நான் ஒரு அடையாளமோ அல்ல. ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி, எடுத்துருங்க என்று சொல்லிவிட்டார். எடுத்துவிட்டு அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கிற அதிகாரிகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் நாற்காலிக்கு எதிரே, உங்கள் மேசைக்கு எதிரே உங்கள் குழந்தைகளின் படத்தை, உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டுங்கள்.
உங்களிடத்தில் கையெழுத்துக்காக ஏதாவது ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வருதென்றால் அதில் கையெழுத்து போடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை ஒரு தடவை பாருங்கள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு உங்கள் கையெழுத்து உதவும் என்றால் போடுங்கள், இல்லை என்றால் அந்த ஃபைலை தூக்கி தூர போடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இப்போது என் அன்பு சொந்தங்களிடத்திலே அதே கருத்தை உங்கள் மகன் வலியுறுத்துகிறேன். நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் ஓட்டு போட போவீர்கள். எப்படி பார்த்தாலும் சாப்பிடும்போது ஏன் நாம் குனிந்து சாப்பிடுகிறோம்? உணவை தந்த உழவனுக்கு, விவசாயிக்கு நன்றி என்று சொல்வதற்காகத்தான் குனிந்து சாப்பிடுகிறோம். அந்த தட்டிலே உங்களால் யோசிச்சு பாருங்கள், செல்போன் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்து விட முடியும், கார் இல்லாமல் வாழ்ந்துடலாம், டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஏசி இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் சோறும் நீரும் இல்லாமல் வாழ முடியாது. அதை தருபவன் யார் என்று யோசித்து பாருங்கள். தட்டிலே இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ அல்ல பழைய சோறோ ஏதோ ஒன்று இருக்கிறது. பாருங்கள், தட்டுக்கு இந்த உணவு எப்படி வந்தது என்று கேளுங்கள். கடையிலிருந்து தான் அரிசியை வாங்கினீர்கள், உளுந்தை வாங்கினீர்கள். கடைக்கு யார் கொண்டு போய் கொடுத்தது என்று பாருங்கள். அது இந்த விவசாயி தான். இவன் தான் கொடுத்தான். எங்க ஐயா எடப்பாடி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்பார், அதில் எதை வைப்பீர்கள்? அதை யார் கொடுப்பா? விவசாயி. மிக்சி கொடுப்பார்கள், அதை எதை போட்டு அரைப்பீர்கள்? மிளகாயை, மஞ்சளை, மல்லியை யார் தருவார்? நம்ம அப்பா விவசாயி தான் தருவான். கிரைண்டர் தருவார்கள், அரிசியை உளுந்தை அரைப்பீர்கள், யார் தருவா? விவசாயி தான் தருவான். அதை நினைவு கூர்ந்து இந்த சாப்பிடுவதற்கு முன்பு நன்றி என்கிறதை நெஞ்சில் எண்ணத்தில் கொண்டு உங்களுடைய வாக்ககத்துக்கு போங்கள். விளாத்திகுளத்திலே ஓட்டு போட போகும்போது என் சொந்தங்கள், இந்த மகன் சொல்வதற்காக உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவரை உயிராக நினையுங்கள். ஒரு தடவை நினையுங்கள். விவசாயியை ஒரு தடவை நினையுங்கள். போங்கள், போய் பெட்டியை பாருங்கள். முதல் பெட்டியிலே கலப்பையோடு இந்த விவசாயி நிப்பான், அவனை பாருங்கள். நீங்கள் எண்ணத்தில் கொண்டு போன நன்றி என்ற எண்ணத்தில் கொண்டு போனவன் என் சின்னத்தில் அந்த விவசாயி இருப்பான். பாருங்கள், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். கண்ணை மூடி உங்கள் பேரம்பேத்திகள் பிள்ளைகள் முகத்தை நினையுங்கள். எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். செலன்ஸ்கி சொன்னதையே உங்கள் மகன் சீமான் சொல்றேன். எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலை, குடிக்க நீர், படித்ததற்கேற்ப வேலை கிடைக்கும். உங்கள் பள்ளிக்கு, கல்லூரிக்கு, பணிக்கு செல்கிற உங்கள் பெண் பிள்ளைகள் யாரிடத்தில் எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் பத்திரமாக திரும்பி வருவார்கள். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் வேலை கிடைக்கும். சீமான் இப்படி கொடுப்பான். விளாத்திகுளத்திலே அரசாங்க வேலை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? நீங்கள் காற்றாலைக்கு கொடுத்திருக்கிற இடம், அந்த இடத்தை எல்லாம் குத்தகைக்கு வாங்கி, மக்களிடம் வாங்கி, பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் மாட்டுப்பண்ணை வைத்து, மாட்டிலிருந்து பால் எடுத்து, தயிர் எடுத்து, மோர் எடுத்து, வெண்ணெய் எடுத்து, நெய் எடுத்து, மாட்டுக்கறியை உலக நாடுகளுக்கு, பாலை உலக நாடுகளுக்கு ஏற்றுமை செய்து, அந்த பண்ணையிலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலையை விளாத்திகுளத்திலே வைத்துக் கொடுப்பேன். நீ சென்னைக்கோ திருச்சிக்கோ வேற நாட்டுக்கோ செல்ல வேண்டியதில்லை. பல்லாயிரக்கணத்தில் கரும்பை விளை வைப்பேன். கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது, சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறது, தாள் தயாரிக்கிறது, ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை நிறுவி வாழ்விடத்திலே உனக்கு அரசு வேலையை இந்த மகன் தருவேன். நானே இறக்குவேன். நீ கட்டாயம் கொடுப்பேன். வீட்டுக்கு ஒருத்தருக்கு இல்ல, விரும்புகிற எல்லோருக்கும், விரும்புகிற எல்லோருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கேட்கல. எல்லாருக்கும் வேலைன்னா வீட்டுல ஏன் அம்மா அப்பா அண்ணன் தம்பிக்கெல்லாம் கொடுத்தா வேணான்றீங்கள? எல்லாருக்கும், எல்லாருக்கும். வீட்டுக்கு ஒருத்தருக்கா? வீட்டுக்கு 3 பேருக்கு கொடுக்குறேன். போதுமா? போதுமா? அவர் வீரன்ல, வீராதி வீரன். பேசுறதுக்கே கஷ்டப்படுறா. அப்படியா 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 அப்படியா? ஓட்டு போட போற ஒண்ணு, ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத,
கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம், அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம், அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கு ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத. மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். எங்க மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்து. தொடர்ந்து 20 நாளா பேசி பேசி நெஞ்சு வறண்டு தொண்டை வறண்டு உனக்கிட்ட கத்திக்கிட்டு நிக்கிறேன்னா எனக்கென்று ஒரு தேவையில்லை, எனக்கென்று தேவையில்லை. எனக்கு காடு இருக்கு, நிலம் இருக்கு, போய் உழுது உழைச்சிருவேன். ஆனால் உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியாது. உனக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளை கிட்டில விட்டுட்டு போக முடியாது. என் பச்சை பச்சை பிள்ளைய கையை பிடிச்சி பெரியப்பா எங்களுக்காவது ஜெயிச்சிருனா அந்த கண்ணீரோட நின்ன என் பிள்ளைகளுக்காக தான் வெயில இருந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்க, முடிவெட்டின காசை சேர்த்து சேர்த்து என் தம்பி தேர்தல் செலவுக்கு எனக்கு கொடுக்குறான். அவனுக்காகவாது இந்த மகன் முடிசூரணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து புரிதல் வேலையை செய், வேலையை செய். எப்பாடு பட்டாவது நம்ம வென்றாகணும். இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாத்தி ஆகணும். உன் காட்டை, உன் மலையை, உன் ஆரிய, உன் ஆர்விய, உன் ஆற, உன் நிலத்தை வளத்தை காப்பாற்றி தோல் மேலே உட்கார்ந்துருந்த என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். பொறுப்பை உணர்ந்து விளாத்திகுளம் தொகுதியில் எல்லாரும் புதுசு இல்லை, எல்லாரும் வென்றிருக்காங்க, நின்றுருக்காங்க, வென்றிருக்காங்க. அதிமுக வெல்வது ஒரு செய்தி, ஒரு செய்தி. என் தம்பி பாலாஜி வெல்வது வரலாற்றில் புரட்சி, காலத்தில் பெரிய சாதனை, பெரிய சாதனை. ஒரு எளிய மகன், மந்திரி மகனோ, அமைச்சர் மகனோ, சட்டமன்ற உறுப்பினர் மகனோ, பாராளுமன்ற உறுப்பினர் மகனோ இல்லை, சாதாரண பாமரன் மகன் ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம இலவச அறிவிப்பு இல்லாமல் நின்றார்கள். மக்களை நம்பி நின்றார்கள், வென்றார்கள் அந்த பிள்ளைகள் என்று வரலாற்று பதிவை, வரலாற்று சிறப்புமிக்க விளாத்திகுளத்தில் இருந்து என் அன்பு சொந்தங்கள் எழுதுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். விவசாயி சின்னத்திற்கு அழுத்தி இந்த தீ அரசியலுக்கு தீ வச்சு கொளுத்தி நாட்டிற்கு நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி பாலாஜி விளாத்திகுளத்தில் வெல்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். என் உயிர் சொந்தங்களே, நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.